அபிலாஷ், உன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை தள்ளியே வச்சிருந்தேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை நான் தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அபிலாஷ். அவனோட புள்ளைய நான் வளர்த்து பெரிய ஆளாக்குன. ஆனா என்னோட பையன் உனக்கு என் அன்பை கொடுக்காம இன்னொருத்தன் புள்ளைய நான் வளர்த்த. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அமிர்த கலசத்தை நீ அடையணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அந்த அமிர்த கலசம் மட்டும் உன்னோட கையில கிடைச்சிருச்சுன்னா இந்த நாடே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த நாட்டை செங்கிஸ்தான் தான் ஆளும். ஆனா ஆனா நீ தான் தோத்து போயிட்டியே. அந்த சேஷ நாகினி கிட்ட நீ தோத்து போயிட்டியே. ஓ, நீ கீரி புள்ள தானே? நீ ஒரு கீரி தானே? நீ நினைச்சா இந்த நாட்டையே அழிக்கலாம். ஆனா நீ எதுவுமே செய்யல. நீ அழிய பார்த்த. நீ என்னோட புள்ளங்கிற விஷயம் அந்த சேஷ நாகினிக்கு தெரிய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ உன்னை விடவே மாட்டா. ஒரு விஷயத்த நல்லா கேளு. அடுத்த 2 நாள் நமக்கான நாள். அமாவாசை நாட்கள். சந்திர கிரகணம் வரப்போற ராத்திரி. அந்த ராத்திரியில அந்த அமிர்த கலசமும் வெளியில வரும். அந்த கோவில் கலசத்துல நாம விஷத்தை நிரப்பணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்திரலாம். சந்திர கிரகணத்துக்கு இன்னும் 48 மணி நேரம் இருக்கு. அந்த 48 மணி நேரத்துல நானே அந்த அமிர்த கலசத்தை வேண்டாம் வேண்டாம். இனி செய்ய வேண்டியது எல்லாம் நானே செய்றேன். அந்த சேஷ நாகினி பொண்ண துடிக்க துடிக்க கொன்னால இனி நான் அவளை நிச்சயமா விடவே மாட்டேன். அவளை நான் கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துவேன். இனி அவளோட புருஷனை அவளை கழுத்தை புடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுமா. ஓ, ரத்தத்து மேல சத்தியமா சொல்றேன், அவளோட வாழ்க்கையை இனிமே நான் மொத்தமா நரகமாக்குவேன். ஆமா, பன்னு. யார் இந்த பன்னு? சந்திரா அத்தை ஏன் அவன் பேரை சொல்லி அப்படி பயப்படுறாங்க? அந்த அபிலாஷ்க்கும் சந்திரா அத்தைக்கும் சீமாக்கும் இவங்க எல்லாருக்கும் அந்த பன்னுவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சேஷ நாகினி என்னையே கொலை பண்ணிட்டா. நீ மரணத்தை விட உங்க அம்மாவை பத்தி யோசி. அவங்க உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டாங்க பாத்தியா? அம்மானா கவலைப்பட தானே செய்வாங்க, அது இயற்கை தானே. பொம்பளைங்க எப்பவுமே அப்படிதான். மற்ற எந்த உறவையும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அம்மாங்கிற உறவை மட்டும் அப்படி மதிப்பாங்க. ஆனா உங்க அம்மா ஒரு சாதாரண அம்மா கிடையாது. எல்லாத்தையும் அடக்கி ஆள்றவங்க. அவங்க வேற. அவங்க லட்சியத்தை அடையிறதுக்காக உன்னை விட்டுட்டாங்க. இன்னொருத்தனை குழந்தையா வளர்த்தாங்க. சேஷ நாகினி கிட்ட தோத்துட்டாங்க. அவங்க நோக்கம் நிறைவேறல, அதனாலதான் கவலைப்பட்டாங்க. நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சமீரா, இப்போ உனக்கு பரவாயில்லையா? என் அம்மா எங்க? நான் வீட்டுக்கு போயாகணும். சமீரா, நீ வீட்டுக்கு போகணும் தானே ஆசைப்படுற? நீ போகலாம். ஆனா இப்ப போக வேண்டாம். உனக்கு ரொம்ப கொடுமை நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போனா எப்படி சொல்லு? நீ போராடி ஆகணும். கடைசி வரைக்கும் நீ போராடணும். கண்டிப்பா நீ இதுல ஜெயிப்ப. இல்ல, நம்ம நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க இப்படிதான் வீட்டுக்குள்ள புருஷன் கிட்ட அடி வாங்கி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. நான் தான் உனக்கு சாட்சியா இருக்கேன்ல. நான் இன்னைக்கு ரிஷபுக்கு ஒரு பெர்ஃப்யூம் கொடுத்தேன். அந்த பெர்ஃப்யூமை உன் ஹஸ்பண்ட் என் கண்ணு முன்னாடி எடுத்து அடிக்கிறத நான் பார்த்தேன். ஓன் ட்ரெஸ்ல இருந்தும் அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் எனக்கு வந்தது. அதான் சொல்றேன், தோல்வியை நீ ஒத்துக்காத. போராடிதான் ஆகணும், புரியுதா? முதல்ல கீழே வந்து ஏதாவது சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கீழே எல்லாம் வரவே இல்லை. இந்த வீட்டுல என்ன யாருக்கும் பிடிக்கல. இங்க பாரு, யாருக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதெல்லாம் இப்ப விஷயமே இல்ல. இங்க பாரு, இந்த உலகத்துல 2 விஷயம்தான். ஒண்ணு, நீ இந்த உலகத்தை மாத்தணும், இல்ல இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறணும். முதல்ல நீ என் கூட வா.
சொல்லு, உண்மையை சொல்லு. பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சியா? என் பொண்டாட்டி ஒன்றும் நான் வேணுமணி அடிக்கல. அவளை அடிக்காம இருந்தா அவ வாயை திறந்துடுவாளே. விளக்கமாக சொல்லு. எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி கொடு. இதை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ பர்மனண்ட்டாக இந்த ஜெயிலில் தான் இருந்தாகணும். அப்புறம் நீ தப்புறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா உன் வீட்டில் இருக்கவங்களே இன்னைக்கு உனக்கு எதிராக சாட்சியாக இருக்காங்க. அதனால் பேசாமல் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு. எழுது, சீக்கிரம் எழுதி கொடு. ஓ ரியலி? என் வீட்டுக்காரங்களா? அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஹீனாவுமா? ஷீ சோ ஹாட். நீ அவளை எப்படி பார்த்தன்னு நான் பார்த்தேன். ஏய், தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஹலோ, ஐ எம் சீரியஸ். அந்த ஹாட் சிக் செக்யூரிட்டி ஹீனா, அவளாம் நம்ம கூடவே இருந்தாலும் அது கூட பத்தாது. நீ என்ன சொன்ன? ஹீனாவா? உன் வாயால ஹீனா பேரை கூட சொல்லாத. போலீஸ் அடிக்கிறாங்க. அடிப்பேன்டா, இன்னும் அடிப்பேன். உன்னை யாரு காப்பாத்துறான்னு பாக்குறேன். இருடா, உன்னை யாரு காப்பாத்துறான்னு பாக்குறேன். என்ன பண்ற? என் தம்பி மேல தேவையில்லாம கை வைக்காத. இது வரைக்கும் அவன் தப்பானவன் ப்ரூவ் ஆகல. பார்த்தல, என்னை காப்பாத்த எங்க அண்ணன் வந்துட்டாரு. தர உனக்கு எதுவும் ஆகல? அண்ணன், இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்பாதண்ண. இவன் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஹீனாவோட லவ்வர்னு. அந்த ஹீனா நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு எனக்கு எதிராக சொல்லி தான் இந்த ஆளை இப்படி அடிக்கிறான். ஆனால் எனக்கு ஒன்று தான் புரிய மாட்டேங்குது. அவ ஃப்ரெண்ட், உங்க மனைவி, என்னை எதுக்காக இப்படி வெறுக்கிறாங்க? ஒருவேளை எங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? பிரசாந்த், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? அவளை பத்தி தப்பா பேசாத. சாரதா அப்படிலாம் கிடையாது. எப்படி நீ பேசாம இருக்கிறது? அவங்க ஏன் என்னை இப்படி வெறுக்கணும்? என்னை போலீஸ்லயே மாட்டி விட்டாங்க. அதுவும் எந்த போலீஸை வர வச்சிருக்காங்க? இன்ஸ்பெக்டர் விஜய. இவன் நம்ம வீட்லயே இருக்கிற ஹீனாவோட காதலன். என்னை வேணும்னே அடிச்சு என்னை இப்படி ஆக்கிட்டான் பாருங்கன்னு. நீ கவலைப்படாத. இன்னையில இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஹலோ, நான் கொஞ்சம் கமிஷனர் கிட்ட பேசணும். ஹலோ சார், நான் கேப்டன் ரிஷப் பேசுறேன் சார். சார், உங்க லிமிட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் சார், இன்ஸ்பெக்டர் விஜய். அவர் தேவையில்லாம விக்டிம்ஸ் அடிக்கிறார் சார். ப்ளீஸ் லுக் இன்டு தட் மேட்டர். தேங்க் யூ. ஹீனா, எங்க இருக்கிற? என்னங்க, என்னாச்சு? ஹீனா, வெளியே வா, வெளியே வா. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? நீ தான் என் ப்ராப்ளம். யூ கேன் ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். ரிஷப், என்னாச்சு? ஷட் அப் சாரதா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆனா சார், என்ன ஆச்சு? எதுக்காக திடீர்னு என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? என்னோட தம்பிய அங்க ஒரு போலீஸ்காரன் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம வீட்ல இருக்க ஒருத்தருக்கு அவன் கூட ரொம்ப நல்ல கான்டாக்ட் இருக்குது இல்ல? ரிஷப், இவங்க சொல்லிதான் போலீஸ் அவரை அடிக்கிறாங்கன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அதான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சாரதா. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய் உனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல? சரிதானே? நீ தானே போலீஸ்காரங்கிட்ட சொல்லி என் தம்பியை நல்லா அடிக்க சொல்லியிருக்க. நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ அவன் என் கண் முன்னாடியே என் தம்பியை இறக்கமே இல்லாம அடிச்சிட்டு இருக்கான். நல்ல வேளை நான் கரெக்ட் டைமுக்கு போனேன். அப்புறம் கமிஷனர் கிட்ட பேசி அவன் லாக்கப்பே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பாரு, என் தம்பி எந்த தப்பும் பண்ணலன்னு சீக்கிரமாவே ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கும் வந்துருவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா இவ இனிமேல் இந்த வீட்ல இருக்க வேணாம். இல்ல, இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி வேணா இங்க இருக்கட்டும். காலைல விடிஞ்சதும் அவ கிளம்பி போயிடணும். ரிஷப், இருங்க. இது உங்க வீடு மட்டும் இல்ல, இது எனக்கும் வீடுதான். நான் உங்க வைஃப். இந்த வீட்ல முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு.
உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்க கெஸ்டா இந்த வீட்ல இருக்கலாம்ல, எனக்கு பிடிச்சவங்க ஏன் கூடாது. இருக்கக்கூடாது? ஏன்னா இந்த வீட்டை நீ நரகமாக்கிட்ட சாரதா. நீ எப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. இதோ அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல இருக்கவங்க என்னோட சித்தி. அவங்க அழுது அழுது செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பையன் பொம்பளைங்களை தேவையில்லாம அடிக்கிறாங்க. நீ போலீஸ்ல பொய் புகார் கொடுத்துருக்க. அவங்க மனசை நீ சுக்குநூறா உடைச்சிருக்க. இப்ப அவங்க பையனை போலீஸ் இறக்கமே இல்லாம அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வீட்டை நீ உடைக்க நினைக்கிற? நீ பண்ண இந்த பிரச்சனையால எல்லாரும் உடைஞ்சு போயிருக்காங்க. போதும், தயவு செஞ்சு இங்க யாரையும் கொன்னுடாத. நான் உன்னை நேசிக்கிறது உண்மைதான். ஆனா இந்த நிமிஷம் இந்த நொடி உன்னை விட நான் என் குடும்பத்தை தான் அதிகமா நேசிக்கிறேன். புரியுதா உனக்கு? எந்த தம்பி என் கூட பஸ்ல வந்துட்டு இருந்தானோ அவன் மேல நீ பொய் புகார் சொல்லிருக்கியே. அவன் இங்க வந்துட்டு போயிருக்கலாம்ல, நீங்க தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே இல்லையே. ஏன்னா பஸ் கிளம்புனதும் அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி உடனே இங்க வந்துட்டான். அவன் வந்த வேலையை முடிச்சிட்டு திரும்ப போய் அதே பஸ்ல உட்கார்ந்துகிட்டான். அது எனக்கு தெரியும், அதுதான் உண்மை. நீங்க அவனுக்கு சாட்சியா இருக்கணும்னு தான் அவன் அந்த மாதிரி செஞ்சிருக்கான். ஆனா அப்படிதான் நடக்குது. ஓ ரியலி? எஸ் ரியலி. இந்த பொண்ணை நீங்களே பாருங்க, இவ நிலைமை பாருங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியலையா இவளை எவ்வளவு மோசமா அடிச்சிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் செஞ்சது உங்க தம்பி தான். தேவையே இல்லாம ஒரு புருஷன் அடிச்சான்னு ஒரு பொண்டாட்டி ஏன் பொய் சொல்லணும்? அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறவன் எதுக்கு அப்படி எல்லாம் சொல்லணும்? அட யாரும் பொய் சொல்லல. பொய் நாடகம் போடுறது இப்ப நீதான். You know what? எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஏன் இவளுக்காக ஹெல்ப் பண்ற, ஏன் இவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றன்னா இவ ஒரு பொண்ணுன்றதுக்காக தானே. நீங்களும் இவ ஒரு பொண்ணுங்கிறதால தானே இவளுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கீங்க. இவ உங்க வீட்டு பொண்ணு இல்ல, அப்படிதானே? அதே நேரத்துல அவன் உங்க சொந்த தம்பின்னு தான் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க. என்னதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் ஒரு நாள் அவளை உங்க வீட்டு பொண்ணா நினைக்கிறதே இல்ல. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் என் கண்ணால பாத்திருக்கேன். இதுவே உங்க சொந்த தங்கச்சிக்கு நடந்தா நீங்க இப்படியா ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்க சொந்த தங்கச்சிய அவளோட புருஷன் இந்த மாதிரி அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க தங்கச்சியா இருந்தாலும் இப்படிதான் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இல்லல்ல, இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க தம்பி உங்க கூடவே இருந்தாங்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆமா, என் தம்பி என் கூட தான் இருந்தான். அப்புறம் இதெல்லாம் செஞ்சது என்னோட தம்பி பிரசாந்த்னு இந்த வீட்ல யாருமே நம்ப மாட்டோம். ஆமா, நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிரசாந்த் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சமீராவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒருவேளை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது சண்டை வந்திருக்கலாம். அதனால கோவத்துல இவ தேவையில்லாம பிரசாந்த் மேல அடிச்சுட்டான், அது இதுன்னு பழி கூட சொல்லலாம். பிரசாந்த் என் கூட பஸ்ல தான் இருந்தான். ஒருவேளை அவன் என் கூட இல்லாம இருந்திருந்தா நானே அவனை கொண்டு போய் ஜெயில அடைச்சிருப்பேன். இப்ப நீ சொல்ற எல்லா புகார்களும் பொய்யானதுதான். நாளைக்குள்ள அவன் எந்த தப்பும் பண்ணலன்றது ப்ரூவ் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் சித்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ சரியா சொன்ன ரிஷப். அதனாலதான் இவ சொல்ற எதையுமே நம்புறதுக்கு எனக்கு மனசே வரல. ஆனா நாங்க நம்புறோம். அண்ணி, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு பிரசாந்த பத்தி முன்னாடியே தெரியும். அவனுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்களோட அஃபேர்ஸ் இருந்தது. அவன் கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணுங்க மேல இருக்க அஃபேரை கண்டினியூ பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் சமீராவை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுவான்னு நாங்க எல்லாரும் பாத்திருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பாத்திருக்காங்க. நம்மளதான் இந்த வீட்ல யாருமே மதிக்க மாட்டாங்களே, ஏன்னா நம்ம பொண்ணுங்க.